வீட்டில் இருக்க நம்ம அவலில் வச்சு நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பிரசாதம், பிள்ளைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சிவப்பு அவல் இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்டு அதை அப்படியே பிரசாதமாகவும் மாற்றிக்கலாம். ஏலக்காய் போட்டு நம்ம இதை வறுத்துட்டு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். நெய் ஊற்றி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சையும் போட்டுக்கிறேன். ரெண்டும் நல்லா கொடுத்தா வரவழைக்கும். நம்ம இப்போ எடுத்துடலாம். முந்திரி திராட்சை எடுத்துகிட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த பவுடரை கொட்டி கைவிடாமல் கிண்டணும். இப்படி கைவிடாமல் கிண்டணும். அப்படி இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிடும். நான் 1 டம்ளர் அவல் எடுத்து 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நல்லா நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சிகப்பு அவல்ன்றதுனால நம்ம கலர் பொடியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அதில் ஏற்கனவே முந்திரி திராட்சை வறுத்த நெய்யும் நான் ஊற்றி வச்சுட்டேன். அதோடு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், வெள்ளிக்கிழமான ஒரு பிரசாதம்